Actually, birth of Jesus indicates how special we are. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை விவரிக்கிறது. It's time that we use the desire of God to be living the way that God expects us to live. தேவனுடைய விருப்பங்களை நாம் புரிந்து கொண்டு தேவன் விரும்புகிறதை போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். Now, why was this message so important? Let's go more into this. ஏன் இந்த செய்தி இவ்வளவு முக்கியமானது என்பதை சற்று நாம் பார்க்கலாம். Why should it give great joy? ஏன் இது இவ்வளவு பெரிதான சந்தோஷத்தை உண்டாக்குகிறது? Because today if you go and tell somebody the birth of Jesus is something which will give great joy, they will laugh at you. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்ற செய்தியை நம்ம சொன்னோம்னா சிரிப்பாங்க, உங்களை பார்த்து சிரிப்பாங்க. In fact, some believers also, they won't laugh, but they'll just don't bother. சில விசுவாசிகள் கூட ஒருவேளை வெளியே சிரிக்காவிட்டாலும் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டாங்க. Because in their life it is very very gloomy and sorrowful and difficult and full of struggle and strain and stress. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது பயங்கரமான துக்கம் நிறைந்ததாகவும் அழுத்தங்கள் நிறைந்ததாகவும் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கிறது. Then where great joy? எங்கிருந்து மிகுந்த சந்தோஷம் உண்டாக முடியும்? All these days I have been struggling and struggling and struggling. இவ்வளவு நாட்களும் போராட்டங்கள் தான். I don't see any joy at all. எந்த விதமான சந்தோஷத்தை நான் பார்க்கவில்லை. Forget about great joy, not even little joy. Even money is not coming. I'm dependent on so and so person. This is my life. பெரிய சந்தோஷத்தை விட்டுங்க, கொஞ்சம் சந்தோஷம் கூட. பிரச்சனைகள் என்பது போராட்டங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. போராட்டங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படியாக சிலருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. And they are not very happy about this message. ஆகவே இந்த செய்தி அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. Maybe they listen to it emotionally. ஒருவேளை அவர்கள் உணர்ச்சிகளினாலே ஒருவேளை அவர்கள் கேட்கலாம். Now that's not good. Don't listen emotionally. Listen it from your heart. எந்த செய்தியும் நீங்க மனதிலிருந்து கேட்காதீங்க, உணர்ச்சியினால நீங்க கேட்காதீங்க. தேவனுடைய, அதாவது உங்களுடைய ஆவியிலிருந்து, உள்ளான மனுஷனிலிருந்து கேளுங்க, இருதயத்திலிருந்து கேளுங்க. இருதயத்திலிருந்து கேளுங்க. When God says something, it has to be true. தேவன் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் என்றால் அது உண்மையாக தான் இருக்கும். You have to find out why there is no great joy. நீங்க கண்டுபிடிக்க வேண்டும், ஏன் சந்தோஷம் இல்லை? Why is my life ordinary? ஏன் என்னுடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கிறது? Am I destined for that? No, அதுக்காக நான் முன்குறிக்கப்பட்டேனா? No. You have been predestined to be special. நீங்கள் விசேஷமா இருக்கும்படி முன்குறிக்கப்பட்டவர்கள். That's why you should go into the word and get the crux and the truth behind the word of God. ஆகவே தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறதான அந்த நுணுக்கத்தை, சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Now we are going to teach you why this message is so important and why will it give you great joy. ஏன் இந்த செய்தியானது மிகவும் முக்கியமானது, இந்த செய்தி ஏன் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. Now listen very carefully. I'm going a little more deep. இப்பொழுது நான் சற்று ஆழமாக சொல்ல போகிறேன். The real truth about the birth of Jesus was this. Number one, it was the birth of the destroyer of the authority of Satan and his works. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது சத்ருவினுடைய கிரியைகளை அழிக்கிறவனுடைய செயல்களை அழிக்கக்கூடியதான, சத்ருவின் அதிகாரத்தையும் அவனுடைய கிரியைகளையும் அழிக்கிறவருடைய பிறப்பை குறித்து தான் இந்த செய்தி வெளிப்படுத்துகிறது. God had begun the process of putting an end to the authority and dominion of Satan and his work. சாத்தானுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் அவனுடைய ஆளுகைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் உண்டு பண்ணிவிட்டார். All of us know that God was the word, Jesus was the word. He was spirit and living before the beginning in the time zone known as eternity, and now God was a spirit, now enters the realm of the senses as a man. இயேசு கிறிஸ்து ஆதிக்கு முன்பதாகவே, ஆதி என்பது உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் வார்த்தையாக இருந்ததான தேவன், அவர் மாம்சமாக மாறி இப்பொழுது மனிதன் வாசம் பண்ணக்கூடியதான மனித ரீதியிலே ஐம்புலன்கள் இருக்கக்கூடியதான கிரியை செய்கிற அந்த ரீதிக்குள் நுழைந்தார். Word is entering the sense realm. வார்த்தையானது ஐம்புலன்களின் ரீதிக்குள் நுழைந்தது. That is the meaning of the birth of Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அர்த்தமாம். Now if we tell about the word, I am sure the five senses by which man today lives will not understand. இதை இப்படி நாம் சொல்லுவோமானால் இன்றைக்கு மனிதன் வார்த்தை குறித்து இந்த ஐம்புலன்களினால் தான் நீங்க இந்த உலகத்துல வாழ்றீங்க. ஆனா அந்த ஐம்புலன்கள் மூலமாக வார்த்தையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. What are the five senses? The sense of seeing, tasting, hearing, smelling, touching. பார்வை, கேட்பது, முகர்வது, ருசிப்பது, தொடுவது. For example, if your eyes were not working, if your ears were not working, if your feeling was not working, if your smell was not working, and if your tasting was not working, then you are a dead log. கண்கள் அல்லது காதுகள் உங்களுடைய முகர்வது அல்லது கைகள் உணராமல் வேலை செய்யாமல் இருக்கும் என்றால் நீங்கள் அந்த 5 ஆர்கனை வர்க் பண்ண நினைச்சீங்க, உங்களை தொட்டா ஒன்றும் தெரியாது, நீங்கள் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, டேஸ்ட்டும் பண்ண முடியாது. நீங்கள் செத்த பணமாக தான் உயிரோடு இருப்பீங்க, ஆனால் செத்த பணம் தான்.
So we live by the senses. That is why man lives in the sense realm. ஆகவே நாம் இந்த ஐம்புலன்களின் ரீதிக்குள்ளாக தான், அதன்படி தான் நாம் வாழ்கிறோம், அதற்குள்ளாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Tell me, can the word be understood with your eyes and ears and your what do you call smell and your tasting and touching? தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய கண்களினால் இல்லாவிட்டால் காதுகளினால் அல்லது உங்களுடைய வாயினால் ருசித்து அல்லது கைகளினாலே தொட்டு பார்க்க முடியுமா? Anybody can taste the word with the tongue? யாராவது தேவனுடைய வார்த்தையை நாவினால் ருசிக்க முடியுமா? Can you see the word with your eyes? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கண்களினால் பார்க்க முடியுமா? Tell me. You can't do. உங்களால் செய்ய முடியாது. It's not possible. அது சாத்தியமல்ல. Is it clear? இது உங்களுக்கு புரிகிறதா? Jesus was the word. இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். That itself is a big thing. What is the meaning? Jesus the word. I think the word is here only. What is Jesus the word? என்ன இது வார்த்தை? இயேசு கிறிஸ்து வார்த்தை பைபிள்ல தான் இருக்கு. அதான வார்த்தை. That's why I'm telling you, sense realm doesn't understand. ஆகவே தான் நான் சொல்கிறேன், இந்த ஐம்புலன்களின் ரீதிக்கு ஒன்றுமே விளங்காது. Through the sense realm you can understand ice cream and money. That's all. உங்க ஐம்புலன்களின் மூலமாக ஐஸ்கிரீம் பணத்தை தான் புரிந்து கொள்ள முடியும். You can understand only the virus. வைரஸை புரிந்து கொள்ள முடியும். If you want to understand the virus more, then let your senses operate more. இன்னும் வைரஸை குறித்து அதிகமாக நீங்க அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால் ஐம்புலன்கள் நன்றாக செயல்பட நீங்கள் விட்டு கொடுத்தால் போதும். But you can't understand the word with your senses. ஆனா ஐம்புலன்களினாலே கர்த்தருடைய வார்த்தை உங்களால் புரிய முடியாது. But Jesus who was the word now enters the realm of the senses. ஆனால் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்ததான இயேசு கிறிஸ்து ஐம்புலன்களின் ரீதிக்குள் நுழைந்தார். Somebody who was existing from before the beginning is now entering. ஆரம்பத்துக்கு முன்பதாக ஆதிக்கு முன்பதாக இருந்தவர் இப்பொழுது பூமிக்குள்ளாக நுழைந்தார். And now he can be touched. இப்பொழுது நாம் அவரை தொட முடியும். Now he can be seen with the eyes of man. இப்பொழுது மனிதனுடைய கண்களினால் அவரை பார்க்க முடியும். See 1 John 1 verse 1, that which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and the hands have handled of the word of life. 1 யோவான் 1 வசனம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். Now when Jesus was born and entered the sense realm, now the apostle John can see with his eyes and touch. வார்த்தை இருந்த இயேசு கிறிஸ்து சென்ஸ் realm ஐம்புலன்கள் ரீதியில் வந்த பிறகு யோவான் அப்போஸ்தலன் என்ன செய்ய முடியும்? தொட முடியும், நோக்கி பார்க்க முடியும். See, amazing, no? That's the birth of Jesus, brother. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. Jesus became plain man. இயேசு கிறிஸ்து மனிதனாக மாறினார். That was God's plan. அது தேவனுடைய திட்டமாம். God's intelligence is something which cannot be understood. தேவனுடைய ஞானம் என்பது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உயரமா இருக்கிறது. He sent Jesus to be a man. இயேசு கிறிஸ்துவை மனிதனாக அனுப்பினார். Now the devil has a problem. He is now going to deal with somebody who was once the word but now who has become flesh. இப்பொழுது சாத்தானுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகும். ஏனெனில் ஒரு நாளிலே மாம்சம் அத வார்த்தையாக இருந்ததான தேவன் இப்பொழுது ஐம்புலன்களின் ரீதிக்குள் வந்து விட்டார். அவரோடு கூட மாம்சமா மாறிட்டார். அவரோட இப்ப டீல் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவரோடு கூட இப்ப அவரை நேரடியாக டீல் பண்ண வேண்டியதான அந்த நேரம் வந்து விட்டது. Someone who was there before the beginning, someone who actually created him is now going to face the devil, and the devil had no opportunity. Now he has to deal with somebody who created the devil itself. சாத்தானை உண்டாக்கினதான நபர், ஆதிக்கு முன்பதாக இருந்தவர், சாத்தானை உண்டாக்கினதான அந்த நபரை எதிர்நோக்க கூடியதான ஒரு நேரம் சாத்தானுக்கு வந்தது. See Colossians 1 verse 16, for by him were all things created that are in heaven, that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers. கொலோசியர் 1 வசனத்திலே பார்க்கிறோம், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானும் கர்த்தத்துவங்களானும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. See, for by him, English Bible says, for by him all things were created. அவராலே சகலமும் உண்டாக்கப்பட்டது. So who created the devil? ஆகவே சாத்தானையும் உண்டாக்கினது யார்? Come on, brother. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. Devil was not created as a devil. He was created as Lucifer. All of you know, son of the morning. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல சாத்தான் உருவாக்கப்படும்போது சாத்தானாக அவன் சிருஷ்டிக்கப்படவில்லை, லூசிஃபராக சிருஷ்டிக்கப்பட்டதான நபர்தான் விடிவெள்ளியின் நட்சத்திரம் என்று வசனம் சொல்கிறது. Now the devil is now going to face somebody who created him. இப்பொழுது பூமியிலே இயேசு கிறிஸ்து இருந்ததினால் தன்னை உண்டாக்கினவரை சிருஷ்டித்தவரை எதிர்நோக்க கூடியதான நிலை வந்தது. Now the real challenge had begun for the devil. இப்போ இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்ததினால் சாத்தானுக்கு தான் மிகப்பெரிய சவால். If he commits a big blunder, then everything will be lost. எல்லாம் பெரிய தவறு செய்து விட்டால் அவ்வளவுதான், எல்லாமே முடிந்து போய்விடும்.
But devil has no alternative. ஆனா சாத்தானுக்கு வேறு வழி கிடையாது. Now Jesus has been born as a man. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து விட்டார். The one who was before the beginning, he has now faced, brother. ஆதியிலே ஆதி உண்டாவதற்கு முன்பதாக இருந்தவர் நேரடியாக இருக்கிறார். இருந்தவரை அவன் இப்ப சந்திக்கணும். இருந்தவரை சந்திக்க வேண்டும். The one who created him, he has to meet, brother. அவரை தன்னை சிருஷ்டித்ததான அந்த நபரை சந்திக்க வேண்டும். I think it's very sad time for the devil. சாத்தானுக்கு அது மிகவும் துக்கமான வேதனையான ஒரு நிலைமை. That's why I'm telling you, this message of the birth of Jesus is something which brings great joy to all people. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்திருக்கிறார் என்கிறதான செய்தி பூமியில் இருக்கிற யாவருக்கும் அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாம். I don't know whether you understand it or not, but this is such an amazing truth which is coming out now. இதை புரிந்து கொண்டீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் மிகவும் வல்லமையான ஒரு செய்தியாகும் இது.